இதோ நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே. இன்று இந்த கீரையை பற்றி பேச போகிறேன். இதை பாருங்கள், யாருக்காவது தெரியுதா? இது செல்லரி. செல்லரி கீரை என்பது கொஞ்சம் காசு கூட கொடுத்து வாங்கணும், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பொதுவாக இது வெளிநாட்டிலேருந்து வர்றது. அவங்க என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக காய்கறிகளை மாதிரி போட்டு சாப்பிட்றாங்க. நம்மளும் அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி பாருங்கள், சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு உப்பு சத்து வாய்ந்த மூலிகை இது. இது என்ன செய்யலாண்டா, 2 எடுத்து இப்படி பிச்சு எடுத்துங்க. அப்படி எடுத்து 2 எடுத்து பிளெண்ட் பண்ணி அது சாராக குடிங்க. சாராக குடிச்சிங்கண்டா ரத்த கொதிப்புக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. ரத்த கொதிப்பு ஏறிடுச்சுது, உங்களுக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, தலையெல்லாம் பாரமாக இருக்குது, அப்படி உள்ள சூழ்நிலையில் இந்த கீரையும் ஸ்டார் ஃப்ரூட்டையும் போட்டு பிளெண்ட் பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு போக போக ஒரு வாரம் 10 நாளில் நிச்சயமாக ஒரு பலன் தெரியும். உங்களுடைய ரத்தம் அப்படியே அடங்கி நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் எண்ணெயும் வைக்கணும் தலையில், அதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த கீரையை எல்லாரும் பாவிக்கிறதில்ல. இதை பார்த்த பிறகு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் பாவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வித்தியாசமான ரீதியிலையும் செய்யலாம். அதாவது காய்கறிகள்லாம் பரட்டி வச்ச பிறகு இதை அழுகும் வெளியே அப்படியே அழகாக வச்சுட்டு பச்சையாக சாப்பிட்லாம். இதை வேக வச்சு சாப்பிடணும் இல்லை, வேக வச்சா பொதுவாக அதோடைய சக்திகள்லாம் போயிடும். அதனால் நீங்கள் இதை பச்சையாக சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. இதில் ரொம்ப வைட்டமின்ஸ் இருக்குது. அதனால் பெரிய இந்த நியூட்ரிஷன் புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக சேலரி சேர்த்துக்குங்க. உங்கள் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், தடிச்சிட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய கெட்ட நீர்லாம் நல்லா போகும், நல்ல மலை அபிவிருத்தி ஆகும், உங்களுடைய மேனிலாம் நல்லா ஆகும் என்பது சேலரி கீரைக்கு இருக்குது. சரி, இருந்தால் சில பேருக்கு தான் தெரியுது. அதனால தான் இதை காட்டி உங்கள்கிட்ட சொன்னால் ஓகே இதுதான். இது சூப் கீரை இல்லைங்க. சூப் கீரை இதே மாதிரி தான் இலை இருக்கும். ஆனால் சூப் கீரை என்பது வேறு, சின்ன சின்னதாக இருக்கும். இவ்வளோ பெரிய தண்டு உள்ளது தான் செல்லரி கீரை. செல்லரி கீரையை நீங்கள் மாமிசங்கள் சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி செல்லரி கீரை இருக்கணும். அப்போது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் அந்த காம்பினேஷன் சரியாக இருக்கும். ரொம்ப நல்ல கீரை. தயவுசெய்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்காவது இதை எடுத்து கேரட்டு அதெல்லாம் பச்சையாக சேர்க்கும்போது இதையும் சுற்றி வச்சு அழகுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு சொன்னால் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு பார்க்கணும். இதையே குழந்தைகளுக்கும் பழக்குங்க, அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நமக்காக நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே. இன்று என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இது ஒரு அழகான பழம். இந்த பழத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதா இல்லையா தெரியல. ஆனால் யார் எஸ்டேட்டுகளில் வேலை செய்தீங்களோ அல்லது எஸ்டேட் பக்கம் உள்ளவங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை பற்றி நல்லா தெரியும். ஏனெண்டா இதுக்கு பேர் சௌரி என்று சொல்லுவாங்க. இதை குரட்டைப்பழம் என்று சொல்லலாம். இது பொதுவாக பெரிய பெரிய ரப்பர் மரங்களில் மேலே கொடியாக போய் காய்ச்சி தொங்கும். ஆப்பிள் பழம்னு நினைப்போம், இதை குரங்கு பழம்னு சொல்லுவாங்க. குரங்குல இதில் நல்லா விளையாடிட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த பழத்துடைய மேன்மை என்னென்றா, இதை வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக விதை இருக்கும். உடைக்கிறதுக்கு கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லேஸில் உடைக்க முடியாது. வெட்டி பெரிய கத்தி எடுத்தால் வெட்டி அதை சின்னதாக்கணும். அதுக்கு பிறகு இதை எடுத்து பல சரக்குகளோடு போட்டு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் இதெல்லாம் போட்டு காய்ச்சி தைலங்களாக வச்சுருந்தால் வயிற்றுகள்கிட்ட இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இது பெரிய பெரிய நோய்களுக்கு நிவாரணம் கொடுக்கும். எப்படி என்றால் தலையில் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது, சின்ன சின்ன உள்ளுக்கு சின்ன சின்ன கட்டிகள் வருது, அல்லது ரொம்ப கஷ்டம் கொடுத்து உங்கள் வலி, ஒற்றை தலைவலி, மைக்ரெயின் பெயின், இந்த மாதிரிலாம் இரட்டை தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்குது. நீர் கோத்துக்கிட்டு சில பேருக்கு வலிக்கும். அதை சொல்லுவாங்க மைக்ரெயினுக்கு நோய்க்கு மருந்தே இல்லை என்று சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நோய்களுக்கு நீங்கள் வைத்தியர்களை நாடணும். சில தைலங்களாலேயே நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அந்த தைலங்கள் உள்ளுக்கு போகிறது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டே வச்சுருந்தீங்கன்னா அந்த தலை மூளைகள் குளிர்ச்சி பெறுது, அதில் உள்ள கெட்ட நீர்கள் வெளியாகுது. அதனால் உங்களுக்கு அந்த நாளில் வர நீர்கள் கெட்ட தலைவலி போகும். மூக்கில் சில பேருக்கு நீர் பாஞ்சிட்டே இருக்கும், பீனிசம்.
இந்த இடத்துலலாம் வலிக்கும், இங்கெல்லாம் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நோயிலிருந்து நிவாரணம் பெறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மருந்துகளை காட்டில் போட்டு தான் தேட வேண்டியிருக்குது. சில சித்த வைத்தியர்கள் பாருங்கள், காடுகள் மலைகள் வேர்கள்லாம் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் போய் சுற்றுவாங்க. 1000 பேரை கொண்டவன் வைத்தியன் அரை வைத்தியன் என்று சொல்லி சிலவங்க யாரோ பேசுகிறாங்க. அது தப்புங்க. 1000 பேரை கொண்டவன் தான் அரை வைத்தியன். ஸோ அந்த மாதிரி பல மூலிகையுடைய வேர்களை எடுத்து மருந்துகள் செய்கிறது உண்டு. பல காய்களை கொண்டு வந்து மருந்துகள் செய்கிறது உண்டு. காய்களில் உள்ள வெளியுள்ள தோலுக்கு ஒரு சக்தி இருக்கும், உள்ளுக்குள்ள பழத்துக்கு சக்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆய்ந்து அறிந்து அதை எடுத்து தான் செய்யணும். நம்ம எல்லாத்தையும் கண்ட மருந்துகள் செய்ய முடியாது. தலைவலின்னு சொன்னால் நீங்கள் சித்த வைத்தியத்தில் நாடுங்க. ஏனெண்டா தலைவலியை வச்சுக்கிட்டே அந்த தலைவலிக்குன்னு கொடுக்குற மருந்து வந்து அடுத்த நோய்களை உண்டாக்கிறோம், சைட் எஃபெக்ட்ஸ் உண்டாக்கிறோம். தலைவலி என்றால் தலைவலி எதனால் வந்தது, அது எந்த நோயுடைய சிம்டம்ஸ் என்று தெரிஞ்சு அதுக்குள்ளே மருந்து கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தலைவலி நிவாரணம் ஆயிரும். தலைவலி நிவாரணம் ஆயிட்டுனா உங்களுக்கு எவ்வளவோ பாகங்கள் பாதுகாக்கப்படும் என்று கூறி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம். சொல்லுங்க சுஸ்மிதா. பாக்கியம் அம்மாவோட குறிப்பு நிச்சயமா வந்து பயனெடுத்துக்க. அதை எழுதி வச்சுக்கணும், நான் இல்லாட்டி மறந்துடும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய அகப்பக்கம் இருக்கு இல்லையா, ஆமா, அங்க போய் இந்த மேல் விபரங்கள் தேடினாங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து இந்த தகவல்கள் காத்துக்கிட்டே இருக்கும். ஆமா, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் கதைக்கலாம். அம்மா காத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு குறிப்போடு. என்ன குறிப்புன்னு நலவியல் குறிப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்று காய்கறிகளில் ஒன்று சொல்லணும். அதில் வந்து இன்றைக்கி கிழங்கு வகையில் பார்ப்போம். கருணையான கிழங்கு இது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து மலை ஜலம் கழிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கருணை செய்கிறதுக்காகவே இதோடைய பேர் கருணக்கிழங்கு என்று வந்திருக்கணும். இந்த கிழங்கில் காட்டுக்கருணை, காருங்கருணை, நாட்டுக்கருணை இப்படி பலது இருக்குது. நாட்டுக்கருணையில் காருங்கருணை, காராக்கருணை இது ரெண்டும் இருக்குது. சில கருணைகள் வந்து ரொம்ப காரிடும், நாக்கு தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்கும். அதனால் அதை சாப்பிடக்கூடாது. அது வந்து மருந்துகளுக்கு பயன்படுது. அதில் உள்ள கார சத்தெல்லாம் எடுத்து மருந்துகளை வச்சு அதை வெளியாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மருந்தில் சேர்ப்போம். இந்த கருணை வந்து வீட்டில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது. சில பேருக்கு பயன்படுத்த தெரியாமல் இருப்பாங்க. எப்படி என்றால், முதலாவது வெளியே தோலை வெட்டி போட்டுங்க. வெட்டி வீசிட்டு உள்ளுக்குள்ளே கிழங்க நல்லா கழுவிக்கிட்டு அழகாக சின்னதாக வெட்டி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு கீழே ஊற்றிடுங்க. அந்த தண்ணியை எடுக்கக்கூடாது, அதை சுண்டவும் வைக்கக்கூடாது. தண்ணி எடுத்து வெளியே வீசிட்டு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மாதிரியே நீங்கள் பாவிக்கலாம். உருளைக்கிழங்குல மாவுச்சத்து அதிகம். ஆனால் இந்த கருணக்கிழங்குல கொழுப்பு கூடையும் ஒரு 100 மில்லிகிராமுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, 0.01 தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் கொழுப்பு இருக்குது. பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. இந்த கருணக்கிழங்கு வந்து ஒரே கிழங்காக தான் வரும். நீங்கள் இதை பயிரிடுறது இந்த இதை சின்ன முளைக்கிழங்கு, இந்த முளைக்கருணை எடுத்து பயிரிட்டிங்கன்னா ஒரு கருணை இப்படி பெருசாக கீழே வந்துடும். ஆக இந்த கருணக்கிழங்கோட சக்தி வந்து என்னென்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த உள்ளுக்கு உள்ள சிறுநீர் பைகளை சுத்தப்படுத்துறதுக்கு, அதில் உள்ளுக்கு உள்ள லைனிங்ஸை நல்லா ஆக்குறதுக்கு, அதில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்கிற சக்தி இருக்கும் சிலவங்களுக்கு. இது வந்து லூஸாக மலத்தை நல்ல விதமாக வெளியாக்கும். உள்ளுக்கு சில பேருக்கு வந்து ஆசன வாயில் பல பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன முறைகள் இருக்கும், உள்ளுக்கு இருந்து சதை வெளியே வரும், மூலத்தில் ஒரு கடுப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா குறைகளும் நீக்கிறதுக்கு இந்த கருணக்கிழங்கு கடவுள் நமக்கு படைச்சிருக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் இதை உபயோகிக்கிறோம் என்று தெரியாது. இந்த கருணக்கிழங்கில் நவமூலங்களும் சரியாகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் சில பேர் தேட மாட்டேங்கிறோம். அப்படி பார்த்தாலும் சில பேர் வாங்க மாட்டேங்கிறோம். இந்த கருணக்கிழங்கை நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா நிச்சயமாக பயிராக்கணும், சாப்பிட்டு ஆகணும். ஏனெண்டா இந்த கருணக்கிழங்குல உள்ள பொட்டாசியம் இருக்குது, நைட்ரஜன் சக்தி இருக்குதுங்க, அமினோ ஆசிட்ஸ் அதுலேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மருந்துகள் வந்து ரொம்ப விதவிதமாக தயாரிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னது, எல்லாரும் இதை சாப்பிட்றது நல்லது என்று தெரியுது. ஆனால் இதில் ரொம்ப சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம இதை சாப்பிடணும் என்று வலியுறுத்த விரும்புகிறோம் என்று கூறி தயவுசெய்து நீங்கள் தினமும் இதை கறி வச்சு சாப்பிடுங்க. நோய் இருந்தால் நோயாளிகளுக்கு இதை உடனே மருந்தாக செய்து சாப்பிடுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.
ஒவ்வொரு நாளும் நிறைய விதமான காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இப்படி வந்து நம்ம பாக்கியம் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து கருணைக்கிழங்கு பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆமா. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரி, இன்றைக்கு வந்து சுதா, அதாவது மிட்வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய விழா அது வந்து ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு சின்ன டிப்ஸ், ஒவ்வொரு மருமகளும் தன்னோட மாமியாரை அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா அந்த அம்மான்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள வரும். பாக்கியம் அம்மா காத்துக்கிட்டே இருக்காங்க. வராங்க உங்களுக்காக நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே, இன்று ஒரு பூ பற்றி பேசுவோம். தூதுவளை பூ. அதாவது அந்த காலத்துலலாம் அட்டகாசமாக வளரக்கூடியது தூதுவளை. தூதுவளை என்றால் அந்த காலத்தில் எல்லார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, முள்ளாக இருக்கும், கை குத்திரும். ஆனால் வேலியோரத்தில் காடோரத்துலலாம் நிறைய வளரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. சாக்காக எடுக்க முடியும் அந்த காலத்துலலாம். அந்த காலம் என்றால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்புங்க. ஆனால் இப்போ வளர்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தூதுவளை என்பது எங்கேன்னு தெரியாது, என்ன என்னன்னு தெரியாது. தூதுவளை என்பது இதுதான். தயவுசெய்து நல்லா பார்த்துக்குங்க. அதில் காய்கள் வந்து சின்ன சுண்டைக்காய் மாதிரி இருக்கும். அதுக்கு முள் ரொம்ப இருக்கும். இந்த முள் குத்தி கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இலைகளை. இது வந்து 3 தோஷங்களுக்கும் நல்லது. இந்த இலை, இந்த கீரை சின்னதாக வெட்டுறதுக்கு கத்திரிக்கோல் பாவிச்சிக்கணும். நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு தான் அப்படி வெட்ட முடியும், கையில் வெட்ட முடியாது, கையில் குத்த முடியாது. அந்த அளவுக்கு கையில் முள் குத்திடுவாங்க. இது வந்து சூதகத்தினால், அதாவது கர்ப்பப்பையில் உள்ள காற்று, சூதக வாயு என்பதை சரியாக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதில் எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனால் கிடைச்சவங்க செய்யலாம். ஒரு 7 இலை எடுத்துக்கங்க, 7 கருப்பு மிளகு எடுத்துக்கங்க, 2 அரைச்சி உருட்டி அந்த தினங்களில் ஒரு 3 நாட்களும் சாப்பிட்டுவாங்க. அந்த சூதக வாய்வு பிரியும், நல்லாயிருக்கும். வயிறு வலியால் துடிப்பாங்க அந்த பெண் பிள்ளைகளுக்கு இதை கொடுங்க. இதை பொதுவாக வந்து எப்படி சாப்பிட்லாம் என்றால் ரசம் வச்சு சாப்பிட்லாங்க. சும்மா இப்படி நீங்கள் வந்து சின்னதாக இப்படி வெட்டி போட்டு இடித்து நல்லா ஒரு கல்வத்தில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டு இடிக்கிறீங்களே, அதே மாதிரியே ஒரு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா 3 தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். எப்படி என்றால், இப்போ ரொம்ப வாயு இருக்குது, வாயு வலி தாங்க முடியலை, வயிற்றில் வலி இருக்குது, ஏதோ ஒரு சக்தி சொல்ல முடியலை, 3 தோஷங்களும் சரியில்லைன்னு தெரியுதா, உடனே ஒரு தூதுவளை ரசம் போடுன்னு சொல்லுவாங்க. தூதுவளை ரசம் குடிச்சிட்டாங்கன்னா ஒரு கிளாஸ் குடிச்சிடணும். குடித்த உடனே அவங்களுக்கு ஒரு பழைய தெம்பு வந்துடும். ஆக இந்த தூதுவளை வந்து நம்மளோடு இருக்க வேண்டியது. எல்லார் வீட்லேயும் முடியாதவங்க ஒரு பாட்டில் வைங்க, இல்லை தரையில் வைங்க. தூதுவளையை வச்சு பயிரிட்டிங்கன்னு சொன்னால் அதோடைய விதைகள் கிடைக்கிறது சிரமம். ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம் எங்ககிட்ட, நாங்கள் விதையெல்லாம் வச்சுருப்போம், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் செடிகளாக பயிராக்கி அதை நல்ல விதமாக கொண்டு வாங்க. வீட்டில் நோய் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் இந்த மாதிரி ரேரான பச்சிலைகள் ரொம்ப அவசியம். இதெல்லாம் தமிழர்களுக்கே உரியது. சித்தர்கள் வந்து இந்த பச்சிலைகளை, இந்த தூதுவளையை காயக்கல்பத்தில் ஒன்றாக சேர்த்துருக்குறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் இரத்த விருத்திக்கும் எல்லா சக்திகளும் இருக்கிறதுனால இரத்த ஓட்டம், பொதுவாக ரத்தம் கட்டுது அல்லது ரத்தம் உறையுதுன்னு சொல்லும்போது தான் நோய்களே வருது. அந்த ரத்த ஓட்டத்துக்கு சரியான மூலிகைகள் இதுன்னு சொல்லும்போது இதனுடைய சத்துக்களை நம்ம வந்து விரும்பி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் லேசாக ஒரு துவர்ப்பு சத்து இருக்கும், ஒரு கசப்பு சத்து இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரசமாக வைக்கும்போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் தெரியாது, எந்த விதமான ருசி குறையும் தெரியாது, ரொம்ப சுவையாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் இதை இடித்து ரசம் வச்சு கொடுத்து உங்கள் கணவர்மாரில் தேர்த்தி விடுவீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த அங்கத்துக்கு தயாராகி கொண்டே இருங்கள். நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே. இன்று நீங்கள் சித்த வைத்தியம் என்றால் என்ன என்று கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. சித்த வைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நம்மெல்லாம் என்ன நவீன வைத்தியத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏனெண்டா பல பேர் நோயாளியாக தான் வாழ்கிறீங்க. நோய் இல்லாத எத்தனை பேர் என்று சொல்லி கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் இல்லை, ரொம்ப குறைவு தான். 60 வயசு வரைக்குமாவது நம்ம வந்து இனிப்பு நீர் இல்லாமல், ரத்த கொதிப்பு இல்லாமல், அங்கே வலி இங்கே வலி வாத வலியெல்லாம் இல்லாமல் வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் மீதி உள்ள நாட்களில் கொஞ்சம் சாதாரணமாக கழிச்சிடலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் 55 வயது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு நோயிலேயே வாழ்ந்துட்டு வந்துட்டு உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு வாழ்கிற நாட்களில் நீங்கள் வந்து சந்தோஷம் அடைய முடியாது.